හොඳයි අද අපි එළිදරව් 34 වෙනි කොටසට පිවිසිලායි ඉන්නේ. இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தல் 34ஆம் பாகத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். පසුගිය සතියේ මම කියලා දුන්නා. சென்ற வாரத்திலே சொல்லிக் கொடுத்தேன். කොහොමද දෙවියන් වහන්සේගේ අවසාන උදහස මේ පොළොවට උන්වහන්සේ වගුරන්නේ කියලා. தேவன் தம்முடைய கடைசியான கோபத்தை எப்படி இந்த பூமியின் மேல் ஊற்றுவார் என்று சொல்லிக் கொடுத்தேன். භාජන 7ක් සහිතව දේවදූතයන් 7 දෙනෙක් හිටගෙන ඉන්නවා දැන්. இப்பொழுது 7 கலசங்களை உடையவர்களாக 7 தூதர்கள் நிற்கின்றார்கள். පළවෙනියා සිට 6 වෙනියා දක්වා ඒගොල්ලන්ගේ භාජනයේ තිබුණු දෙවියන් වහන්සේගේ උදහස වගුරනවා. முதலாம் தூதன் முதல் 6ஆம் தூதன் வரையிலே தங்களுடைய கலசத்தில் இருக்கிற அதாவது பாத்திரத்தில் இருக்கிற கோபத்தை ஊற்றுகிறார்கள். එතකොට මේ පොළොවට මොනවද වෙන්නේ කියලා මම පසුගිය ඉරිදා ඊට කලිනුයි කියලා දුන්නා. அப்பொழுது இந்த பூமிக்கு என்ன நடக்கும் என்று சென்ற வாரமும் அதற்கு முந்தைய வாரமும் உங்களுக்கு சொன்னேன். එළිදරව් 32 සහ 33 නැමැති කොටස් වල அதாவது வெளிப்படுத்தல் 32ஆம் 33ஆம் பாகங்களிலே அதை குறித்து உபதேசித்தேன். මම පැහැදිලිව උගන්වනවා நான் தெளிவாய் போதித்தேன். දෙවියන් වහන්සේගේ අවසාන උදහස වගුරවනවා පිළිබඳව. தேவனுடைய கடைசியான கோபாக்கினை ஊற்றப்படுவதை குறித்து சொன்னேன். එතනින් සියලුම උදහස් හමාර වෙනවා. அந்த தருணத்திலே எல்லா கோபமும் நிறைவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது. ඉතින් මම 1 සිට 6 දක්වා වූ භාජන ගැන මම ඔබට කතා කරා. ஆகவே முதலாம் பாத்திரம் அல்லது முதலாவது கலசம் தொடக்கம் 6வது கலசம் வரையிலே உங்களோடு பேசினேன். ඒ එක වසංගත මේ පොළවේ වැසියන්ට එනකොට அந்த ஒவ்வொருவராக வாதைகள் இந்த பூமியின் மேல் மனிதர்கள் மேல் வருகிற பொழுது එක වසංගතයක් ඉවර වුණාම ඊළඟ වසංගතේ එහෙම නෙවෙයි කියලා මං කියලා දුන්නා මතකද? உங்களுக்கு சொன்னேன், ஒரு வாதை முடிகின்ற பொழுது அடுத்த வாதை வராது அல்லது தொடங்காது என்று சொன்னேன். ඒ කියන්නේ පළවෙනි වසංගතය තියෙනකොටම දෙවෙනි වසංගතය එනවා. அதாவது முதலாவது வாதை இருக்கின்ற பொழுது இரண்டாவது வாதை தொடங்குகின்றது. 1යි 2යි තියෙනකොටම තුන්වෙනි එක එනවා. முதலாம் இரண்டாம் வாதைகள் இருக்கின்ற பொழுது மூன்றாம் வாதை வந்து சேருகிறது. එතකොට භාජන 6ක ඒ වසංගත 6ක් වගුරපුවාම அப்படியாக 6 பாத்திரங்கள் கலசங்களில் இருக்கிற 6 வாதைகளும் ஊற்றப்படுகிற பொழுது ඒ වසංගත 6ම තියෙනවා. அப்பொழுது 6 வாதைகளும் இருக்கின்றது. ඒ ගැන පැහැදිලිව මං කියලා දුන්නා. அதை குறித்து தெளிவாக சொல்லிக் கொடுத்தேன். එවැනි භයානක දෙයක් මේ ලෝකේ ඉතිහාසයේ සිදු වෙලා නැහැ. இப்படிப்பட்ட கொடூரமான பயங்கரமான சம்பவம் உலக சரித்திரத்திலே நடக்கவே இல்லை. මම නැවැත්තුවේ ගිය ඉරිදා நான் சென்ற வாரம் நிறுத்தினேன். 16 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදය. 16ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே ඔහු හෙබ්‍රෙව් භාෂාවෙන් හර්මගෙදෝන් කියන ස්ථානයට ඔවුන් රැස් කළෝය කියලා. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். දැන් මම ඔයගලන්ට කිව්වා මං කිව්වා ලබන ඉරිදා මම ඒක පැහැදිලි කරලා දෙන්නම් කියලා. சென்ற வாரம் நான் சொன்னேன், உங்களுக்கு வருகின்ற வாரத்திலே இதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் என்று. මෙන්න හොඳට කතන්දරය අහගන්න. இதோ நன்றாய் கதையை கேட்டுக்கொள்ளுங்கள். දැන් අන්තික්‍රිස්තුස්ලා 3 දෙනා මේ ලෝකේ පාලනය කරනවා නේද? இப்பொழுது அந்தி கிறிஸ்துக்கள் 3 பேரும் இந்த நேரத்திலே ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்று சொன்னேன். ඒ කියන්නේ අපි දැන් ඉන්නේ එහෙම නැත්තම් බලන්නේ அப்படியானால் நாம் இப்பொழுது இருப்பது அல்லது பார்த்து கொண்டிருப்பது ඒ මහා පීඩා කාලය නැමැති අවුරුදු 7 අවසාන කොටසේ. அதாவது 7 வருடங்களின் மகா உபத்திரவ காலத்திலே கடைசி சில சந்தர்ப்பத்திலே ඒ අවුරුදු 7 පටන් ගන්න ඉස්සල්ලා සභාව ඔසවා ගන්නු ලබනවා කියලා මං කියලා දුන්නා නේද? அந்த 7 வருட உபத்திரவம் ஆரம்பிக்கும் முன்னதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொன்னேன். එහෙමනම් ඒ අවුරුදු 7 තුල සභාව නැහැ. அப்படியானால் இந்த 7 ஆண்டுகளுக்குள்ளே சபை இல்லை. පළවෙනි අවුරුදු 3මාර முதல் 3.5 ஆண்டுகள் මේ වසංගත ටික ටික එනවා කියලා මං කිව්වා.
බයිබල එලිදරව් පොතේ තියෙන සමහර වසංගත ටික ටික එනවා. வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட சில வாதைகள் முதல் 3.5 ஆண்டுகளுக்குள்ளே நடக்கும் என்று சொன்னேன். හැබැයි යුදෙව්වොත් සීන් එකේ ඉන්නවා. මතකද? அந்த 3.5 ஆண்டு சம்பவங்களுக்குள்ளே யூதர்களும் இருப்பார்கள் என்று சொன்னேன். ඒ පළවෙනි අවුරුදු 3මාර ඉවර වුණාම அந்த முதல் 3.5 ஆண்டுகள் முடிந்ததும் දෙවියන් වහන්සේ යුදෙව්වන්ව අරගෙන කොහාටදෝ ගෙනියලා ඉතිරි අවුරුදු 3මාරට හංගලා තියාගන්නවා. அந்த 3.5 ஆண்டுகள் முடிகின்ற தருணத்திலே தேவன் யூதர்களை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்திலே அவர்களை பாதுகாத்து ஒளித்து வைக்கின்றார். එතකොට පොළොවේ අනිකොන්ට සිදුවන්නේ කුමක්ද? அப்பொழுது பூமியிலே மற்றவர்களுக்கு என்ன நடக்கும்? අන්තික්‍රිස්තුස් සර්ව පාලනය ඉදිරිපත් කරනවා. அந்த கிறிஸ்து தன்னுடைய முழு ஆட்சியையும் நடப்பிக்கின்றான். ඉතින් අන්තික්‍රිස්තුස් මේ පාලනය කොටස් 3කට බෙදා ගන්නවා. அப்பொழுது அந்த கிறிஸ்து தன்னுடைய ஆட்சியை 3 பிரிவுகளாக வகுத்துக் கொள்ளுகின்றான். දේශපාලන අන්තික්‍රිස්තුස්. அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்து. ඒක තමා සර්පයා. அதுதான் சர்ப்பம், බලු සර්පම්. வலு சர்ப்பம். එතකොට ඒ දේශපාලන අන්තික්‍රිස්තුස් මුළු ලෝකෙම පාලනය කරන්න ගන්නවා. அப்பொழுது இந்த அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்து முழு உலகத்தையுமே ஆட்சி செய்வான். මුළු ලෝකෙම එක පාලකවරයෙක් යටතට එනවා. முழு உலகமும் ஒரு ஆட்சியாளனுடைய ஆட்சியின் கீழே, ஒரு மனிதனுடைய ஆட்சியின் கீழே வருகிறது. දෙවැනි අන්තික්‍රිස්තුස් තමා ඒ පූජකවරයා නැත්තං ව්‍යාජ ප්‍රපේතවරයා. அதாவது இரண்டாவது அந்த கிறிஸ்து தான் கள்ள தீர்க்கதரிசி. ඔහු මොනවද කරන්නේ? அவன் என்ன செய்வான்? ලෝකයේ තියෙන සියලුම ආගම් එකකට කරලා முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களையும் ஒன்றிணைத்து සර්වාගමික එනමුත් එක් ආගමක නියෝජිතයෙක් වී ආගමික අන්තික්‍රිස්තුස් හැටියට පාලනය කරනවා. அவன் சர்வ மதத்தை உருவாக்கி அந்த சர்வ மதத்தை ஒரு மதமாக்கி அதனுடைய பிரதிநிதியாக அவன் தன்னுடைய ஆட்சியை நடத்துவான். එතකොට ඒ දෙවැනි අවුරුදු 3මාර තුල ලෝකේ කාවද නමස්කාර කරන්නේ? அப்பொழுது இரண்டாவது 3.5 ஆண்டுகளுக்குள்ளே பூமியிலே மனிதர்கள் யாரை வணங்குவார்கள்? ඒ අන්තික්‍රිස්තුස්ව. அந்த அந்த கிறிஸ்துவை. හින්දු අය කියයි இந்துக்கள் சொல்லுவார்கள் මෙයා තමා ක්‍රිෂ්ණගේ අවසාන දසවෙනි අවතාරය කියලා. இவன் தான் கிருஷ்ணாவினுடைய 10வது அவதாரம் என்று சொல்லுவார்கள். අවසාන අවතාරය නැවැති කලියුග්ග ඒ ක්‍රිෂ්ණා තමයි මෙයා කියලා නමස්කාර කරයි. கிருஷ்ணாவினுடைய இறுதி அவதாரமாகிய கலியுக அவதாரம் என்று சொல்லி அவனை வணங்குவார்கள். අත්හරිනු ලබපු ඒ ක්‍රිස්තියානි අය මොනවද කරන්නේ? கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள்? සමහරු ඒ අන්තික්‍රිස්තුස්ගෙන් බේරිලා ඉන්නවා මං කියලා දීලා ඉවරයි ඒවා. சிலர் அந்த அந்த கிறிஸ்துவினிடத்திலிருந்து தப்பித்து இருப்பார்கள் என்று அதை சொல்லிக் கொடுத்து விட்டேன். නමුත් අනිත් අය මොනවද කරන්නේ? ஆனால் மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? අනිත් අය සහ කතෝලිකවරු මොනවද කරන්නේ? மற்றவர்களும் கத்தோலிக்கர்களும் என்ன செய்வார்கள்? අනේ මේ තමා ක්‍රිස්තුස් වහන්සේ. ක්‍රිස්තුස් වහන්සේ කිව්වනේ ආපහු එනවා කියලා. මෙයා තමා එයා කියලා අන්තික්‍රිස්තුස්ව නමස්කාර කරනවා. அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஓ கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று சொன்னார் அல்லவா, அவர்தான் இவன் தான் அந்த கிறிஸ்து என்று சொல்லி அவனை வணங்குவார்கள். මුස්ලිම් අය මොනවද කියන්නේ? இஸ்லாமியர்கள் அல்லது முஸ்லிம்கள் என்ன சொல்லுவார்கள்? මුහම්මද් නබි වසල්ලම් කියලා තියෙනවා ඊසා මාසින් නැවත එනවා කියලා. முகமது நபி சொல்லி இருக்கிறான் ஈசா மாசின் வருவான் என்று சொல்லி இருக்கிறான். එතුමා තමා මේ ඊසා මාසින් කියලා ඊසා මාසින්ව නමස්කාර කරනවා. ஆகவே அந்த ஈசா மாசின் தான் இவன் என்று சொல்லி இவனை வணங்குவார்கள் இஸ்லாமியர்களும். යේසුස් වහන්සේ ගැන ඉස්ලාම් අය කියන්නේ ඊසා නබී කියලා. இயேசு கிறிஸ்துவை குறித்து முஸ்லிம்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஈசா நபி என்று தான் அவரை சொல்லுகிறார்கள். නමුත් ඔවුන්ගේ බලාපොරොත්තුවක් තියෙනවා තවත් එක්කෙනෙක් අවසාන ප්‍රපේතවරයෙක් එනවා ඊසා මාසින් කියලා. ஆகவே இஸ்லாமியருடைய கடைசி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு நபி வருவார், கடைசி நபி அவர்தான் ஈசா மாசின் என்று சொல்லி. මාසින් කියන ඒ ඇරබික් ඒ වචනේ තේරුම ගැලවුම් කාරයා. மாசின் என்று சொல்லுகிற எபிரேய அரபிய மொழியினுடைய அர்த்தமானது ரட்சகன் என்று சொல்லப்படுகிறது. ඒ
වගේම බුද්ධාගංකාරයෝ කියනවා அதே போல் பௌத்தர்கள் என்ன சொல்லுவார்கள்? අවසාන බුදුරජාණන් වහන්සේගේ ඒ අවතාරය ඇවිල්ල කියලා. கடைசி புத்த பெருமானுடைய அவதாரம் வந்துவிட்டது என்று சொல்லுவார்கள். මෛත්‍රී බුදුරජාණන් වහන්සේ එනවා කියලා බුද්ධාගමේ බලාපොරොත්තුවක් තියෙනවා දන්නවද? மைத்திரி புத்த பெருமான் என்று சொல்லுகிறவருடைய வருகை குறித்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது புத்த மதத்திலே. සිද්ධාර්ථ ගෞතම නැමැති බුදුරජාණන් වහන්සේ බවට පත් වුණා වූ ඒ බුදුන් විවිධ අවස්ථාවන් වල බෝධිසත්වයානෝ හැටියට මේ ලෝකෙට පහළ වුණා කියලා ඒගොල්ලෝ විශ්වාස කරනවා. கௌதம புத்தன் பல சூழ்நிலைகளிலே இந்த உலகத்திலே பலவிதமான அவதாரங்களை எடுத்தான் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. තව එක අවසාන බෝධිසත්වයානෝ කෙනෙක් එන්න ඕනේ. அதாவது இறுதியாக புத்தனுடைய ஒரு அவதாரம் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ඒ තමා මෛත්‍රී බුදුරජාණන් වහන්සේ. அதுதான் மைத்திரி புத்த பெருமான் என்று சொல்லுகிறார்கள். එතුමා පහළ වෙලා அவன் வந்து ඔහු එතුමා මේ මුළු ලෝකෙම තමාගේ පාලනය යටතට ගේනවා කියලායි ඒගොල්ලෝ විශ්වාස කරනවා. அவன் வந்து இந்த முழு உலகத்தையும் தன்னுடைய ஆட்சிக்குள்ளே கொண்டு வருவான் என்று சொல்லி அவர்களுடைய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ඒගොල්ලෝ මේ දෙවෙනියව පිළිගන්නවා අන්න මෛත්‍රී බුදුරජාණෝ කියලා. அவன் இந்த இரண்டாவது அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் மைத்திரி புத்த பெருமான் என்று சொல்லி. ඒ අන්ති ක්‍රිස්තුස් කොහොමද දන්නවද ලෝකෙ මුලා කරන්නේ? இப்படியாக இந்த அந்தி கிறிஸ்து எப்படி உலகத்தை ஏமாற்றுவான் வஞ்சிப்பான்? විවිධ ආගමිකයන්ට කියන්නේ ඒ ආගම අතහැරලා වරෙන් කියලා. அவன் சொல்லுவதில்லை ஏனைய மதத்தவர்களை பார்த்து உங்கள் மதத்தை விட்டுவிட்டு வாருங்கள் என்று. ඕගොල්ලන්ගේ ආගම තුල ඉන්නවනේ දාරයා. එයා තමා මම. உங்களுடைய மதத்துக்குள்ளே இருக்கிறார் அல்லவா உங்களுடைய நம்பிக்கைக்குரிய எதிர்பார்ப்புக்குரியவர் அவர்தான் நான் என்று சொல்லுவான். එතකොට හින්දු ආගම අතරින්නේ නෑ. அவை இந்துக்கள் தங்கள் இந்து மதத்தை விட்டு விடுவதில்லை. හින්දු අය හැටියට ඉඳගෙනම අනේ අපේ ක්‍රිෂ්ණා කියලා මෙයාට නමස්කාර කරයි. அவை இந்துக்களாகவே இருந்து கொண்டு எங்களுடைய கிருஷ்ணாவே என்று சொல்லி அவனை வணங்குவார்கள். ඉස්ලාම් අය මුස්ලිම් ආගම අතරින්නේ නෑ. இஸ்லாமியர்கள் முஸ்லிம் மதத்தை கைவிடுவதில்லை. ඉස්ලාම් අය හැටියට ඉඳගෙනම අනේ අපේ ඊසා මාසින්න කියලා මෙයාට නමස්කාර කරයි. அவர்கள் இஸ்லாமியர்களாகவே இருந்து கொண்டு ஓ எங்களுடைய ஈசா மாசின் என்று சொல்லி அவனை வணங்குவார்கள். බෞද්ධයන් බුද්ධාගම අතරින්නේ නෑ. பௌத்தர்கள் புத்த மதத்தை கைவிடுவதில்லை. අපේ අවසාන මෛත්‍රී බුදුරජාණන් වහන්සේ පහළ වුණා කියලා නමස්කාර කරાવી. ஓ எங்களுடைய இறுதியான புத்த அவதாரமாகிய புத்த பெருமானே மைத்திரி புத்த பெருமானே என்று சொல்லி அவனை வணங்குவார்கள். කතෝලිකයන් සහ සමහර අතරිනු ලබන ක්‍රිස්තියානි අය ඒගොල්ලන්ගේ අදහිල්ල අතරින්නේ නෑ. சில கத்தோலிக்கர்கள் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களே சிலரும் அவனை விடுவதில்லை. අර නැවත එන්නම් කියලා කියපු යේසුස් වහන්සේ මේ ඇවිල්ලා ඉන්නේ කියලා පිළිගයි. மீண்டும் வருகிறேன் என்று சொன்ன இயேசு இதோ வந்திருக்கிறார் என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொள்வார்கள். අපි ඔයගොල්ලෝ දන්න ආගම් ගැන විතරයි මං කිව්වේ. நீங்கள் அறிந்த மதத்தை குறித்து மாத்திரம் தான் நான் இப்பொழுது சொன்னேன். තව ලෝකේ තියෙන හැම ආගමකටම හරියන විදියට තමයි ඒ අන්තික්‍රිස්තුස් වැඩ කරන්න යන්නේ. உலகத்தில் இன்னும் இருக்கிற ஏனைய எல்லா மதங்களுக்கும் ஏற்ற வண்ணமாக இந்த மத ரீதியான அந்தி கிறிஸ்து வருவான். உதாரணமாக ඒ අන්තික්‍රිස්තුස් ජනතාව අමතන්න ආවොත් அந்த அந்தி கிறிஸ்து மனிதர்களை சந்திப்பதற்காக உரையாற்றும்படி வருகிற பொழுது ආයුබෝවන් අස්සලාමු අලයිකුම් වනකම් කියනවා වගේ அவன் என்ன சொல்லுவான்? ஆயுபோவன் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவான். එහෙම කියන හැම එක්කෙනාම අන්තික්‍රිස්තුස් කියලා කියන්නේ නෑ මං. இப்படி சொல்லுகிற எல்லாருமே அந்தி கிறிஸ்து என்று நான் சொல்லவில்லை. මං කියන එක ඔයගලන්ට තේරෙනවද? நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குகிறதா? ඇවිල්ලා කියයි අරෝගරා ගෝවින්දා කියලා කියයි. அரோரா கோவிந்தா என்று சொல்லுவான். හල්ලෙලූයා කියලා කියයි. அல்லேலூயா என்று சொல்லுவான். අල්ලාහු අක්බර් කියලා කියයි. அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவான். බුද්ධං සරණං ගච්ඡාමි කියලා කියයි. புத்தன் சரணம் கச்சாமி என்று சொல்லுவான். එතකොට හැමෝම අඩේ මේ අපේ එක්කෙනානේ කියයි. அப்ப எல்லாரும் சொல்லுவான் அட நம்மட ஆள் தான் இவன் என்று சொல்லுவான். හින්දුයි බෞද්ධයි මුස්ලිමුයි කතෝලිකයි තව එක එක ආගමික කාර්ය ඔක්කොම එක පෙළියේ ඉඳගෙන මේ ආගම මේ වඳින්න පුළුවන්කම ඌ ඇති කරලා දෙනවා. இந்த பௌத்தர்கள் இஸ்லாமியர்கள் கத்தோலிக்கர்கள் இந்துக்கள் இன்னும் ஏனைய மதத்தர் எல்லாருமே என்று சொல்வார் ஓ இவனை நாங்கள் வணங்க முடியும் என்பதாக இவன் தன் காரியங்களை நடப்பிப்பான். ඒක තමයි දෙවෙනි අන්තික්‍රිස්තුස්. இதுதான் இரண்டாவது அந்தி கிறிஸ்து. තුන්වෙනි අන්තික්‍රිස්තුස් කවුද? மூன்றாவது அந்தி கிறிஸ்து யார்? මේ ආගමික අන්තික්‍රිස්තුස්ම ඒ තුන්වෙනි අන්තික්‍රිස්තුස්ව ඇති කරනවා කියලා අපි බැලුවා මතකද? இந்த மத ரீதியான அந்தி கிறிஸ்து தான்
ஏன் மற்றைய அந்த கிறிஸ்துவையும் உருவாக்குவான் என்று சொல்லி தந்தேன். ඒ තමා ආර්ථික අන්තික්‍රිස්තුස්. அதுதான் பொருளாதார ரீதியான அந்த கிறிஸ்து. මුළු ලෝකෙම ආර්ථිකය ඉහළට පහළට යමින් තියෙනවා. முழு உலகத்தினுடைய பொருளாதாரம் மேலே கீழே கீழே மேலே போய் கொண்டிருக்கும். කිසිම ස්ථාවරයක් නැහැ. எந்த ஒரு உறுதிப்பாடும் இல்லை. කොයි මොහොතේ රුපියල වැටෙයිද ඩොලරය වැටෙයිද කොයි මොහොතේ ඩොලරය නගීද දන්නේ නැහැ. எப்பொழுது ரூபாய் கீழே விழுமோ எப்பொழுது ரூபாய் டாலர் கீழே போகுமோ மேலே போகுமோ என்று அஸ்திரத்தன்மையான நிலை இருக்கும். ඉතින් ඒ නිසා ලෝකේ ආර්ථිකය ඕන වෙලාවක කඩාකප්පල් වෙන්න පුළුවන් තත්ත්වයක තියෙද්දී உலகத்தினுடைய பொருளாதாரம் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து அழிந்து போகின்ற சூழ்நிலையில் இருக்கிற பொழுது එවැනි තර්ජනයක් එනකොටත් අපි අපිව රක්ෂා කරගෙන අපේ ආර්ථිකය රක්ෂා කරගෙන මුළු ලෝකයටම කෑම බීම සපයන්න පුළුවන් වූ නවීන ආර්ථික ක්‍රමයක් අන්තික්‍රිස්තුස් ඉදිරිපත් කරાવી. அப்படி அச்சுறுத்தலான ஒரு பொருளாதார நிலைமை சூழ்நிலை நிலவுகின்ற பொழுது முழு உலகத்திற்குமே ஏற்றமன்னமாக பொருளாதாரத்தையும் உணவையும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய விதத்திலே ஒரு அந்தி கிறிஸ்து எழும்புவான். එතකොට මුළු ලෝකයාම මේ ව්‍යාපාර ක්‍රමයට මේ ආර්ථික ක්‍රමයට ඒගොල්ලෝ එකගත්වය ලබා දෙවි. அப்பொழுது முழு உலகத்தாருமே என்ன செய்வார்கள்? இந்த இவன் உருவாக்குகின்ற பொருளாதார சூழ்நிலைக்கு அல்லது அதை ஏற்றுக்கொண்டு அவனை அங்கீகரிப்பார்கள். එතකොට ඔහු කියයි அப்பொழுது அவன் சொல்லுவான், මේ ඕගොල්ලෝ රුපියල් තියන් ඉන්නවා. நீங்கள் ரூபாயை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ජපානයේ යෙන් තියන් ඉන්නවා. ஜப்பானில் எண்ணெய் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். යුරෝපයේ යුරෝ තියන් ඉන්නවා. ஐரோப்பாவில யூரோ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ඇමරිකාවේ ඩොලර් තියන් ඉන්නවා. அமெரிக்காவில டாலர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். සෞදි වල රියල් තියන් ඉන්නවා. சவுதியில ரியால் இருக்கிறது. ජෝර්ඩන් වල ඩිනාර් තියන් ඉන්නවා. ஜோர்டான் வல டினார் இருக்கிறது. ඔය ඕවා තියෙන නිසානේ හලෝ කරදරේ. இவைகள் இப்படி இருக்கிறபடினாலே தானே அலோ பிரச்சனை. අපි සේරම එක මුදලකට අපි හරවනවා. இவை எல்லாவற்றையும் ஒரு பணமாக நாம் மாற்றுவோம். මුළු ලෝකෙටම තියෙන්න යන්නේ එකම මුදල් ක්‍රමයයි. முழு உலகத்திற்குமே வருவது ஒரே ஒரு விதமான பண பரிமாற்றம். ඒ නිසා කිසිම ආර්ථික ප්‍රශ්නයක් නැහෙනි. இந்த பண பிரச்சனை இல்லை தானே. මිත්‍රෝනේ ඕක සිදු වුණා. அன்பானவர்களே, அது நடந்தது. ජර්මනියේ තිබුණේ ජර්මනිය මාක් ඩොයිස් මාක්. ஜெர்மனியில இருந்தது ஜெர்மன் மார்க், அதாவது டாய்ஸ் மார்க். ඕලන්තේ නැත්තම් නෙදර්ලන්තේ තිබුණේ හොලන්ඩ් ගිල්ඩන්. ஹோலாந்து அல்லது நெதர்லாந்து ஹாலண்ட் கில்டன் என்று சொல்லுகிற பணமுறை. ප්‍රංශයේ තිබුණේ ෆ්‍රෙන්ච් ෆ්‍රැන්ක්ස්. பிரான்சில் இருந்தது பிரெஞ்சு பிராங்க். ඉතාලියේ තිබුණේ ඉතාලියන් ලියරා. இத்தாலியில் இருந்தது இத்தாலியன் லியரா. දැන් ඉතාලිය ජර්මනියේ ෆ්‍රාන්සයේ හෝලන්තේ හැම තැනම තියෙන්නේ යූරෝ කියන එකම ඒ මුදල් ක්‍රමය. இப்பொழுது இத்தாலி, ஜெர்மன், பிரான்ஸ், ஹோலந்து இவை எல்லாவற்றில் இருப்பது ஒரே பணமுறைமை யூரோ. ඒ නිසා මම කියන දේ සිදු ඕක වෙයිද වෙන්න පුළුවන්ද කියලා ඇස් උඩ දාගෙන බලන්න ඕනේ. நான் சொல்லுகிறது கேட்டுக்கொள். இது நடக்குமா நடக்க முடியுமா கண்ண மேல போட்டு பார்க்க வேண்டாம். හලෝ පොඩි පොඩි රටවල් නම් ඕවා කරයි කිව්වනම් හිතන්න පුළුවන්. ஹலோ, சின்ன சின்ன நாடு என்று சொன்னா அதை செய்வாங்கன்னு நீங்க சொல்லலாம். දැන් අපි හිතමුකෝ ලංකාව පොඩි දූපතක්නේ. நாம வைப்போம் இலங்கை சின்ன தீவு தானே. අපිත් ඉස්සර ආර්ථික අරගල වලට දැනුත් ආර්ථිකයේ සෑහෙන දුරට අපි පිරිහිලා ඉන්නේ. முந்தியும் அப்படிதான், இப்பொழுதும் பொருளாதாரத்திலே மிகவும் பிரச்சனையினாலே தான் நாம் சூழப்பட்டிருக்கிறோம். ඉන්දියාව වගේ ලොකු යෝධ රටක්. இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடு. අපි ඇති කරගමු එක ආර්ථික ක්‍රමයක්. நாம் ஒரு பொருளாதார முறையை நாம் உண்டு பண்ணிக் கொள்வோம் என்று சொன்னால் හැමෝම එක රුපියලක් කරගමු කියලා எல்லோரும் ஒரே ரூபாயாக நாம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் එකඟ වුණා නම් அதை ஏற்றுக்கொண்டால் පිළිගන්න පුළුවන්. அதை ஏற்றுக்கொள்ளலாம். ඕවට ඔට්ටු නැහැ කියලා කියන්නේ උන් කවුද දන්නවද? இதற்கு நான் ஒத்து வர மாட்டேன் என்று சொல்கிறவர்கள் யார்? යෝධ රටවල්. பெரிய ராட்சத நாடுகள். හැබැයි දෙවියන් වහන්සේ අපිට පෙන්නලා ඉවරයි. தேவன் நமக்கு காண்பித்து விட்டார். ජර්මනිය කියන යෝධ රට, ஜெர்மன் போன்ற அங்கே ராட்சத தேசங்கள், ප්‍රංශය නැමැති යෝධ රට, பிரான்ஸ் போன்ற அந்த ராட்சத தேசம், ඉතාලිය නැමැති යෝධ රට, இத்தாலி போன்ற அங்கே ராட்சத தேசம், බෙල්ජියම් නැමැති යෝධ රට, பெல்ஜியம் போன்ற ராட்சத தேசம், නෙදර්ලන්තය නැමැති යෝධ රට, நெதர்லாந்து போன்ற ராட்சத தேசம், ලක්සම්බර්ග් කියන ධනවත් රට, லக்சம்பேர்க் என்று சொல்லுகிறதான ஐஸ்வர்யமான தேசம், ඔස්ට්‍රියාව කියන යෝධ රට. ஆஸ்திரியா என்று சொல்லப்படுகிற ராட்சத தேசம், මේ හැමෝම තමන්ගේ මුදල් පැත්තකින්
තියලා இவர்களே எல்லாமே தங்களுடைய பணத்தை பக்கமாக வைத்துவிட்டு යූරෝ කියන පොදු මුදල් ක්‍රමයට එකඟ වුණා. அவர்கள் யூரோ என்று சொல்லுகிறதான பொதுவான பண முறைமைக்கு தங்களை ஒத்துக்கொண்டார்கள். ඒක කරන්න පුළුවන් නම් அதை செய்ய முடியுமானால் අර තුන්වෙනි ආර්ථික අන්තික්‍රිස්තුස්ට මුළු ලෝකෙටම ඕක ගේන්න බැරිද? மூன்றாவது அந்தி கிறிஸ்துவாகிய பொருளாதார அந்தி கிறிஸ்துக்கு முழு உலகத்திற்கும் இதை கொண்டு வர முடியாதா? ගේනවා. கொண்டு வருவார். එතකොට ඒ අවසාන 3මාර අවුරුදු 3මාර அப்பொழுது முடிவாகிய 3.5 ஆண்டுகள் අර එක මුදල් ක්‍රමයකින් වැඩ කරන්නේ. ஒரு பண பரிமாற்றத்தை வைத்து வேலை செய்வார்கள். ඒකේ අර සර්පයා නැමැති ඒ දේශපාලන අන්තික්‍රිස්තුස්ගේ ඔළුව තමා දාන්නේ ඒ කාසියේ. அதிலே சர்ப்பம் வல் சர்ப்பமாகிய வல் சர்ப்ப அரசியல் அந்தி கிறிஸ்துவாகிய அவனுடைய சின்னத்தை அடையாளத்தை போடுவார்கள். පාස්ටර් ඉතින් අවුරුදු 3මාරක් කියන්නේ ඒ කියන්නේ ඉක්මනට ඔය වගේ දේවල් කරන්න පුළුවන්ද? அப்ப பாஷ அந்த 3.5 ஆண்டு அப்ப சீக்கிரமா இதை செய்யலாமா? පවතින මුදල් ක්‍රමය இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற பணப்புழக்கம் ඉටපු ගමන් දැන් ඕගොල්ලෝ ඕවා මොනවත් පාවිච්චි කරන්න බෑ කියලා කියලා இப்பொழுது நீங்கள் இதை ஒன்றையும் பயன்படுத்த கூடாது என்று சடிதியாக சொல்லிவிட்டு අලුත් මුදල් ක්‍රමයක් මේ හඳුන්ලා දෙන්න පුළුවන්ද? ஒரு புதிய பணமுறையை சொல்லி கொண்டு வர முடியுமா? දැන් ඉන්දියාවට වෙලා තියෙන්නේ මොනවද? இந்தியாவில் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? පස්සේ කාලේ අවුරුදු ගානකට පස්සේ කවුරු හරි මේ වැඩසටහන බැලුවා නම් அநேக ஆண்டுகளுக்கு பின்னதாக ஒருவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் ඕගොල්ලන්ට දන්නේ නැහැ කවදාද මේක දේශනා කරේ කියලා. உங்களுக்கு தெரியாது இப்போ பிரசங்கிக்கிற இவன் எப்பொழுது இதை பிரசங்கித்தான் என்று. අද නොවැම්බර් 20 2016 இன்றைக்கு நவம்பர் 20ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு දවස් 13කට කලින් 13 நாட்களுக்கு முன்பு ඇමරිකානු මේ ජනාධිපතිවරණේ அமெரிக்க தேர்தலிலே ඩොනල්ඩ් ට්‍රම්ප් කියන යෝධ ධනවත් ව්‍යාපාරිකයෙක් ජනාධිපතිවරයා හැටියට තේරුණා. அங்கே அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்ப் என்கின்றதான மிக ராட்சத வியாபாரத்தை நடத்துகின்ற ஒரு ஐஸ்வர்யவான் செல்வந்தன் ஜனாதிபதியானார். දැන් සති දෙකකට කලින් 2 வாரங்களுக்கு முன்பு හිටපු ගමන් ඉන්දියානු අග්‍රාමාත්‍ය මෝඩිතුමා කිව්වා இந்தியாவினுடைய பிரதம மந்திரி மோடி அவர்கள் சொன்னார் වහම ක්‍රියාත්මක වන පරිදි රුපියල් 500 සහ රුපියල් 10 නෝට්ටු අවලංගු කරනු ලැබේ. சடுதியாக சொன்னார் இப்பொழுது இருந்தே நடைமுறைக்கு வருகின்றது 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்படுகிறது என்று சடுதியாய் அறிவித்தார். හෙට ඉඳන් නෙවෙයි நாளையில் இருந்தென்றல்ல ලබන සතියේ ඉඳන් නෙවෙයි வருகிற வாரத்தில் இருந்தல்ல ජනවාරි පළවෙනිදා ඉඳන් නෙවෙයි ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்தல்ல වහම ක්‍රියාත්මක වන පරිදි இப்பொழுது இருந்த செயல்முறைக்கு வருகின்றது. ඔබගේ අතේ තිබෙන உங்கள் கையில் இருக்கிற ඔබගේ පසුම්බිවල තිබෙන உங்கள் பேசுகளில் இருக்கிற අල්මාරියේ පත්තර කොලේ යට දාලා තියෙන அல்மாரியில காகிதத்துக்கு அடியிலே பூத்தி வச்சிருக்கிற කොට්ට උරේ දාලා ඇතුලේ හංගලා තියෙන தலகாணி உரைக்குள்ளே பதுக்கி வைத்திருக்கிற යකඩ පෙට්ටිවල හංගලා තියෙන இரும்பு பெட்டியிலே ஒளித்து வைத்திருக்கிற කොට්ටවල මෙට්ටවල පුළුන් වල හංගලා තියෙන தலகாணியில உரையில மெத்தையில எங்கெங்கெல்லாம் ஒளித்து வைத்திருக்கிற රුපියල් 500 නෝට්ටු 500 ரூபாய் நோட்டுகள் රුපියල් 10 නෝට්ටු 1000 ரூபாய் நோட்டுகள் අවලංගු කරනු ලැබේ. அவைகள் அங்கே தடை செய்யப்படுகிறது. හැම ඉන්දියානු කාරයෙක්ම හොල්මන් වුණා. எல்லா இந்தியர்களும் அங்கே பேய் அடித்து போனார்கள். දැන් මොනවද කරන්නේ? இப்போ என்ன செய்கிறார்கள்? එක දෙයක් කරන්න පුළුවන්. ஒன்று செய்யலாம். වහාම බැංකුවලට ගිහිල්ලා நீங்கள் உடனடியாக வங்கிகளுக்கு சென்று ඕවා දීලා இந்த பழைய நோட்டுகளை கொடுத்து 100 කොලයි 50 කොලයි මාරු කරගන්නේ. 100 ரூபாயும் 50 ரூபாயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். අනේ ඊයේ ප්‍රවෘත්තිය මම බැලුවා. நேற்று செய்தியில நாம் பார்த்தேன் එකෙක් 20000ක් ගෙනියලා බැංකුවට දීලා. ஒருவன் 20000 ரூபாய் கொண்டு போய் வங்கிக்கு கொடுத்தான். ඉතින් දෙසැම්බර් 30 වෙනකන් තියෙන අවකාශය ගිහිල්ලා මාරු කරගන්න පුළුවන්. டிசம்பர் 30ஆம் தேதி வரை காலக்கெடு இருக்கிறது போய் மாற்றிக்கொள்ளலாம். වෙන කාටවත් දෙන්න බෑ.
வேற யாரிடத்துல போய் மாற்ற முடியாது. බඩු මිලදී ගන්න බෑ. பக்கம் பக்கத்துல எல்லாம் மாற்ற முடியாது. මොකද ඒක අවලංගුයි. ஏனென்றால் இப்பொழுது இது தடை செய்யப்பட்டு விட்டது. බැංකුවට විතරක් ගිහින් දෙන්න පුළුවන්. வங்கியிலே மாத்திரம் மாத்தலாம். එතකොට 20000ක් උස්ස කෙනෙක් බැංකුවට ආවා. ஒருவன் 20,000 ரூபாய் கொண்டு வந்தான் வங்கிக்கு. 10 නෝට්ටු 10 ரூபாய் தாள். නෑ නෑ 1000. 1000 ரூபாய் நோட்டு. අනේ මේක මට පොඩි එවයින් දෙන්නකෝ කිව්වම උන් කිව්වා அவன் சொன்னான் இதை சின்ன சின்ன காசு தாளாக கொடுங்கள் என்று. මේ 100 50 ඔක්කොම දැන් දීලා ඉවරයි. அவள் சொன்னார்கள் 100 ரூபாய் 50 ரூபாயில கொடுத்து முடித்து விட்டது. හැම එකම 10 11 500 11 මාරු කරලා දැන් බැංකුවල 100 11යි 50 11යි නැහැ. எல்லாரும் 500 ரூபாய் 1000 ரூபாயை மாத்தி மாத்தி வங்கியிலேயே 50 ரூபாய் 100 ரூபாய் தாள் இல்லை. මූ කියලා තේවා අනේ දෙයියනේ මට මේ 20000 කොහොම හරි පොඩි සල්ලි වලින් ඕනේ නැත්තම් මේක අවලංගුයි நේද කියලා. அப்போ இவன் சொன்னா எப்படியாவது இந்த 20,000 ரூபாயை சின்ன தாள்களாக 10 ரூபாய் 20 ரூபாய் தாள்களாக 50 ரூபாய் தாருங்கள் என்று இது செயலிழந்து போய்விடும். පාස්සේ රුපියලේ දෙකේ රුපියල් 10 කාසි පොලිතින් වලට දාලා එන්න ගෝනියක් வாகனேட்ட தாளா உகேனியனோ. அப்போ 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் என்று நாணயமாகவும் சின்ன சின்ன தாள்களாகவும் பெரிய ஒரு மூட்டை கட்டி அவனை வண்டியில ஏத்தி அவனை அனுப்பி விட்டார்கள். இல்ல பிரவர்த்தி வளண்டு போய் செய்தியை வாசியுங்க. ඔය ටෙලිඩ්‍රාමාවල ඕවා පෙන්නන්නේ இந்த டெலிடிராமாவில எல்லாம் இது காட்ட மாட்டார். කාව්‍යා ලතා කල්පනා උන්ගේ අම්මා ඒවයි නෑ. கால்தியா கல்பனா அவங்களோட அம்மா மாமி இதுல எல்லாம் காட்ட மாட்டான். ප්‍රවෘත්ති බලන්න ඕනේ. செய்தி பார்க்கணும். සමහර අයට ප්‍රවෘත්ති බලනවා කියන්නේ වහ කනවා වගේ. சிலருக்கு செய்தி பார்க்கிறது என்பது நஞ்சு குடிக்கிறது போல. තවත් සමහරන්ට ප්‍රවෘත්ති බලනවා කියන්නේ බයිබලය කියවනවා වගේ. சிலருக்கு செய்தி பார்க்கிறது என்ன பைபிள் பார்க்கிற மாதிரி. අරකට තේරෙන්නේ නැහැ මේකත් තේරෙන්නේ. அதுக்கும் விளங்காது இதுக்கும் விளங்காது. මෝඩි කියන්නේ කවුද? மோடி யாருடி? මෝඩයා දන්නවා. அவனுக்கு தெரியும். මෝඩයන් தெரியும். மோடையன் தெரியும். කවුද මෝඩි? மோடி யாருடி? මෝඩි අර ක්‍රිකට් ගහපු එක්කෙනාද? மோடி அவன் கிரிக்கெட் அடிக்கிறவனா? දැන් අග්‍රාමාත්‍යවරයා හැටියට ඉන්දියාවේ ඉන්න එක්කෙනාගේ නම මෝඩි. இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறவருடைய பேர் மோடி. දැන් ඇමරිකානු ජනාධිපතිවරයා හැටියට ඩොනල්ඩ් ට්‍රම්ප් තේරිලා ඉන්නව නේද? இப்போ அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறார், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். මං යාඥා කරා ඔය මිනිස්සු එන්න ඕනේ කියලා. நான் ஜெபித்தேன் அவர் வர வேண்டும் என்று. හැබැයි දන්නේ නැති මෝඩයෝ ඉන්න. ඒ කියන්නේ මෝඩි ඉන්න ඉන්දියාවේ ලංකාවේ ඉන්නවා මෝඩයෝ. மோடி இந்தியாவில இங்கே மோடையன்கள் இருக்கிறார்கள் இலங்கையில். අපේ මිනිස්සු කියන මොනවද දන්නවද? நம்முடைய ஆட்கள் என்ன சொல்றாங்க? හිලරි එන්න ඕනේ. இலரி வர வேண்டும். මේ ඩොනල්ඩ් ට්‍රම්ප් හරිනේ. டொனால்ட் ட்ரம்ப் சரியில்லை. මේ ඉන්න இங்க வாங்க. හිලරි කවුද? இலரி யார்? බිල් ක්ලින්ටන්ගේ ගෑණි. பில் கிளின்டனுடைய மனைவி. එතකොට එයා එන්න ඕනේ. அவ ஏன் வர வேண்டும்? නෑ ඒ හොඳයි. அவன் நல்லவன். කොහොමද හොඳ? எப்படி நல்லவன்? ජය හොඳයි. இல்ல அவன் நல்லவன். නෑ පොඩ්ඩක් කොහොමද දන්නේවා හොඳ කියලා? சரி நீ சொல்லு, உனக்கு எப்படி தெரியும் அவன் நல்லவன்? අර සුබ්‍රමණ්‍යම් කියාගෙන හිටියා අහගෙන හිටියා. சுப்பிரமணி சொல்லி கொண்டிருந்ததை நான் අර கேட்டுக்கொண்டிருந்தேன். සුබ්‍රමණ්‍යම්ව කෙනෙක් சுப்பிரமணி இங்க வா. සුබ්‍රම් වරන් කියපන් හිලරියයි හොඳ නැත් හොඳ කියලා. சுப்ரம் சொல்லு, இலரி ஏன் நல்லவன்? හොඳයි. அவன் நல்லவன். එයා තමයි හොඳ. அவதான் நல்ல මෝඩයින්. மோடையன். අර මේවර අයි ඩොනල්ඩ් ට්‍රම්ප් හරි නැත්තේ? ஏன் அப்ப டொனால்ட் ட்ரம்ப் சரியில்லை சொல்லு. නෑ 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 ඌ හරි නෑ. இல்ல இல்ல அவன் சரி. හරි ඔයි ඇයි ඔයි හරි නැත්තේ? அடே சொல்லுடா ஏன்டா அவன் சரியில்லை? නෑ 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 නෑ. அவன் சரியில்லை. හිලරි ක්ලින්ටන් කියන්නේ කවුද දන්නවද? ஹிலரி கிளின்டன் யார் தெரியுமா? හිලරි ක්ලින්ටන්ගේ මහත්තයා බිල් ක්ලින්ටන් 1996 පාර්ෂල් බර්ත් අබෝෂන් සහ ගබ්සා කිරීම නීති අනුකූල කරපු එක. ஹிலாரி கிளின்டனுடைய கணவன் பில் கிளின்டன் அவன் 1996 கற்ப சிதைவையும் கருக்கலப்பையும் அங்கே சட்ட ரீதியாக்கினான். මුළු ඇමරිකාවේම පිරිමි සමග කසාද බඳින්න පුළුවන්, ගෑනු සමග කසාද බඳින්න පුළුවන් කියන නීතිය යෝජනා කරේ බිල් ක්ලින්ටන්. அங்கே ஆணை திருமணம் முடிக்கலாம், பெண்ணை திருமணம் முடிக்கலாம் என்கிற அந்த யோசனையை கொண்டு வந்தவன் பில் கிளின்டன். ප්‍රසිද්ධයේ යේසුස් කියලා කියන්න බෑ කියන නීතිය ගෙනාවේ බිල් ක්ලින්ටන්. பிரசித்தமாக இயேசு என்கிற நாமத்தை சொல்ல முடியாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தவன் பில் கிளின்டன். පාර්ලිමේන්තුවේ තියෙන බයිබල් පද ඔක්කොම ඔය වගේ ගහලා තිබෙන බයිබල් පද ඔක්කොම අයින් කරලා පාර්ලිමේන්තුවේ නෙවෙයි මේ මොන මාලිගයේද වයිට් හවුස් එක? வெள்ளை மாளிகை. වයිට් හවුස් එකේ
බයිබල් පද අයින් කරපු එකා බිල් ක්ලින්ටන්. வெள்ளை மாளிகையிலே போடப்பட்டிருந்த தேவ வசனங்களை எல்லாம் அப்புறப்படுத்தியவன் பில் கிளின்டன். දෙවියන් වහන්සේව ඇමරිකානු ව්‍යවස්ථාවෙන් එලියට දාපු එකා බිල් ක්ලින්ටන්. උගේ ගෑණි තමා හිලරි. அமெரிக்காவினுடைய சட்டை ஆப்பிலிருந்து இயேசு கிறிஸ்துவை வெளியே தள்ளியவர் பில் கிளின்டன். அவனுடைய மனைவி ஹிலரி கிளின்டன். හිලරි මොනවද නද කරේ? ஹிலரி என்ன செய்தால் රහසෙන් ரகசியமாய் මිලියන් ගණන් ඩොලර් ISISලට දුන්න එක ඔප්පු වෙලා දැන් අන්න ඩොනල්ඩ් ට්‍රම්ප් ඒකට විරුද්ධව වැඩ කරන්න යනවා. இப்பொழுது அவள் ஐஎஸ்ஐஎஸ் என்கிற தீவிரவாதிகளுக்கு கோடிக்கணக்கான டாலர்களை கொடுத்தவள் அது இப்பொழுது பிடிபட்டு டொனால்ட் ட்ரம்ப் அதை விசாரிக்க போகிறார். අමුවෙන් බෙල්ල කපනවා නේද IS? பச்சை பச்சையாக தலையை வெட்டுகிறான் அல்லவா ஐஎஸ்ஐஎஸ். ඒගොල්ලන්ට මුදල් උපකාර ලබා දීපු එක්කෙනා හිලරි ක්ලින්ටන්. அவர்களுக்கு பண உதவியை பெற்று கொடுத்தவள் ஹிலரி கிளின்டன். ඉස්ලාම් රාජ්‍ය වලින් හිලරි ක්ලින්ටන්ට රහස් ගලන් මිලියන් ගණන් ඩොලර් තෑගි දීලා තියෙනවා. அங்கே ஹிலரி கிளின்டனுக்கு அங்கே அரபிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் அங்கே கோடி கோடியாய் டாலர்களை கொடுத்திருக்கிறது. ඒ පිළිබඳව එයා යවපු එවපු ඊමේල් මාට්ටු වෙලා තියෙනවා. அதற்காக அவள் அனுப்பின இமெயில் எல்லாம் இப்பொழுது கையிலே சிக்கப்பட்டிருக்கு. දැන් ගෑණි ඉවරයි. இப்போ அந்த பொம்பளை முடிந்தது. දැන් ගෑණි හොම්බෙන් යයි ගෑණිට. இப்பொழுது அவள் முகத்தில குத்த போகிறார்கள். ප්‍රසිද්ධයෙන් ඒක කිව්වා. அவள் பிரசித்தமாய் சொன்னாள், අපි ඊශ්‍රායල් දේශයත් එක්ක තරහ නෑ. நாங்கள் இஸ்ரவேலோடு கோபம் இல்லை. හැබැයි ඊශ්‍රායල් දේශයට ද්වේෂ කරන මිනිස්සුන්ගේ කාරණයක් සාධාරණයි කියලා ඒගොල්ලන්ගේ දේවලුත් අපි සලකලා බලන්න ඕනේ. இஸ்ரவேலை எதிர்க்கிறவர்களுடைய விடயங்களையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்கள் சரியானமா இருக்கிறார்களா சாதாரணமான காரியமா என்று பார்க்க வேண்டும் என்றார். ක්‍රිස්තියානි ඔබ මොනවද ඔය ගැන කියන්නේ? கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் அதை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? ආවා ඩොනල්ඩ් ට්‍රම්ප්. டொனால்ட் ட்ரம்ப் வந்தார். ඇවිල්ලා කිව්වා வந்து சொன்னார், මම ජනාධිපති වුණොත් நான் ஜனாதிபதி ஆனால் මට දේශපාලන සල්ලි ඕනේ. எனக்கு அரசியல் ரீதியான பணம் தேவையில்லை. අරාබියෙන් එකෙක්වත් මට සල්ලි දෙන්න ඕනේ. அராபியில் இருந்து எவரும் எனக்கு பணம் கொடுக்க தேவையில்லை. මම පඩිවත් ගන්නෑ. நான் சம்பளமும் வாங்க மாட்டேன். මොකද මම බිලියනර් කෙනෙක්. ஏனென்றால் நான் ஒரு மல்டி பில்லியனர். ලෝකේ ඉන්න ධනවතුන්ගෙන් එක්කෙනෙක් තමයි ඩොනල්ඩ් ට්‍රම්ප්. உலகத்தில் இருக்கிற பணக்காரர்களிலே ஒருவன் டொனால்ட் ட்ரம்ப். මිනිහා ඇවිල්ලා කිව්වා மனிதன் வந்து சொன்னார், මගේ අම්මා මට දීපු බයිබලේ තාම මන් තියන් ඉන්නේ. என்னுடைய அம்மா எனக்கு கொடுத்த பைபிளை தான் இன்னும் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். නැවත ඇමරිකානු සුදු ඒ වයිට් හවුස් එක තුලට මම බයිබලේ ගේනවා. மீண்டுமாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்குள்ளே வேதத்தை கொண்டு வருவேன் என்று சொன்னார். ආපහු බයිබල් පද ටික දානවා. நான் வந்ததும் வேதாகம வசனங்களை போடுவேன். ඉස්කෝලවල බයිබල් ආය කියවන්න නීතිය දානවා. பாடசாலைகளிலே வேதம் வாசிக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வருவேன். බිල් ක්ලින්ටන් කරපු තව දෙයක් කියන්නද මං? பில் கிளின்டன் யார் எப்படிப்பட்டவன் என்று சொல்லட்டுமா? ක්‍රිස්මස් කියලා කියන්න තහනම් කරා. அவன் கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிறதை தடை செய்தான். වින්ටර් ෆෙස්ටිවල්. வின்டர் ஃபெஸ்டிவல். වින්ටර් කියන්නේ සීත කාලේ. ෆෙස්ටිවල් කියන්නේ උත්සවය. සීත කාල උත්සවය කියලා අපේ නත්තලට නම තිබ්බා. அவன் கிறிஸ்மஸுக்கு என்ன பெயர் வைத்தான்? குளிர்கால பண்டிகை என்று வைத்தான். ඩොනල්ඩ් ට්‍රම්ප් කිව්වා டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார், මම ජනාධිපති වුණ ගමන් நான் ஜனாதிபதி ஆனது ආපහු නත්තලට කියන්නේ ක්‍රිස්මස්. நான் மீண்டும் நத்தாருக்கு சொல்ல போகிறேன் கிறிஸ்மஸ். මුස්ලිම් අයට කිව්වා முஸ்லிம்களுக்கு சொன்னார், උඹලගේ රටවල් වල ක්‍රිස්තියානි කාරයාට උඹලා දෙන සැලකිල්ල උඹලට මේ රටේ මන් දෙනවා. உங்களுடைய நாடுகளே அரபி நாடுகளிலே கிறிஸ்தவனுக்கு கொடுக்கிற சலுகையை நான் இந்த தேசத்தில் உனக்கு தருவேன் என்று சொன்னார். සෞදියට බයිබල් ගෙනියන්න බෑනේ. சவுதிக்கு பைபிள் கொண்டு போக முடியாது தானே? ඇමරිකාවට කුරාන් ගේන්න බෑ. அமெரிக்காவுக்கு குர்ஆன் கொண்டு வர முடியாது. සෞදි වල පල්ලි හදන්න බෑනේ. சவுதியிலே ஆலயம் கட்ட முடியாது தானே? ඇමරිකාවේ පල්ලி හදන්න බෑ. அமெரிக்காவிலே பள்ளிவாசல் கட்ட முடியாது. හදපුවා කඩනවා. செய்ததை உடைப்பேன். එතකොට දන්නේ නැති මෝඩයෝ කියනවා தெரியாத முட்டாள் சொல்லுகிறார், ආපෝ මුසුළු ජාතීන්ට විරුද්ධයි. அவன் சிறுபான்மையினருக்கு எதிரானவன். එයා කියනන්නේ அவன் சொன்னான், இல்லை, උඹලගේ රටට ගිහිල්ලා ඕන කුදයක් ගහගනි. உண்ட நாட்டுக்கு போய் வேண்டிய கரணம் அடி. මම ඇමරිකාව සුද්ධ කරනවා. நான் அமெரிக்காவை சுத்தப்படுத்துவேன். ගබ්සා කරන්න අය දෙන්නේ නැහැ. இனிமேல் கற்பச்சிதைவுக்கு கருக்கலைப்புக்கு இடம் இல்லை. පිරිමි ගෑනු බඳින්න දෙන්නේ නැහැ. ஆண் ஆணை பெண் பெண்ணை கட்ட முடியாது. හරිද? බයිබලේ ගේනවා.
பைபிளை கொண்டு வருவேன். බයිබලේ ආපහු මම ඉදිරිපත් කරනවා. மீண்டும் வேதாமத்திற்காய் நான் முன் வருவேன். ඊශ්‍රායල් දේශයට ආශිර්වාද කරනවා. இஸ்ரவேலை நான் ஆசீர்வதிப்பேன். එයා හොඳ නැල්ලු. இவர் சரியில்லையா? අර මැඩම් හොඳයිලු. அந்த மேடம் நல்லாமா? කියනෙවුන් බූරුව නෙවෙයි. அவன் வந்து கழுத அல்ல. சொல்றவன் சொல்றவன் கழுத அல்ல. அமு பொல் බූරු. முழுமையான தேங்காய் மடையன். දන්නේ නැතුව නේ කිව්වේ අපි. தெரியாம தானே சொன்னோம். දන්නේ නැත්තම් මොකටද තොපි කියන්න යන්නේ? அதே தெரியாட்டி ஏண்டா சொன்ன நீ? නෑ හැමෝම කිව්වා මාත් කිව්වා. எல்லாரும் சொன்னாங்க நானும் சொன்னேன். එතකොට හැමෝටම කෙලවෙනකොට මටත් කෙලවෙනවා. அப்ப எல்லாருக்கும் நாசம் வரும்போது எனக்கு நாசம் வரும். දැන් කාටද දන්නවද ඩොනල්ඩ් ට්‍රම්ප් ආපු එක රිදෙන්නේ? யாருக்கு தெரியுமா டொனால்ட் ட்ரம்ப் வந்தது வலிக்கிறது? ඇමරිකාවට ඉගෙන ගන්න ගිහිල්ලා ඒමම සැටල් වෙලා ජොබ් කරන උන්ට කෙලවෙනවා. அமெரிக்காவுக்கு படிக்க போய் அப்படியே செட்டில் ஆகினவனுக்கு வலிக்கும். ඇමරිකාවට ගිහින් මුගේ ආගමික ස්ථාන හදපු උන්ට හොම්බෙන් යනවා. அமெரிக்காவிலே போய் தன்னுடைய மத வழிபாட்டு தலங்களை ஸ்தாபித்தவனுக்கு முகத்திலே குத்தும். මේකට විරුද්ධව වැඩ කරන්න යන උන්ට හොම්බෙන් இதற்கு යනවා. எதிராக வேலை செய்கிறவனுக்கு வலிக்கும். මිත්‍රෝනේ අපි ඇමරිකාව වෙනුවෙන් යාඥා කරනවා නේද? அன்பானவர்களே நாம் அமெரிக்காவுக்காக ஜெபிக்கிறோம் அல்லவா? එහෙනම් දෙවියන් වහන්සේ හරි මනුෂ්‍යව තමයි එතනට ගෙනල්ලා තියෙන්නේ. ஆகவே தேவன் சரியான மனிதனை தான் அங்கே கொண்டு வந்து මම வைத்திருக்கிறார். මේ දේවල් කියන්න හේතුව இதை சொல்லுவதற்கு காரணம் අවුරුදු ගානකට පස්සේ මේ වැඩසටහන බලන අය அநேக வருடங்களுக்கு பின்பு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ඒගොල්ලෝ තේරුම් ගන්න ඕනේ කවදාද මේක කිව්වේ කියලා. இதை நான் எப்பொழுது சொன்னேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்க මේවා வேண்டும். අනාගත වාක්‍ය නෙවෙයි වෙච්ච දේවල් ගැන මම කියාගෙන இது යන්නේ. தீர்க்க தரிசனம் அல்ல, நடந்ததை சொல்லுகிறேன். එතකොට මෝඩි අග්‍රාමාත්‍රවරයාට පුළුවන්කම ලැබුණා නම් அப்படியானால் மோடி பிரதம மந்திரிக்கு சொல்ல முடியுமானால் එච්චර විශාල ඉන්දියාවේ තිබෙන ඒ 10,500 නෝට්ටු එක මොහොතක එක ක්ෂණයෙන් අවලංගු කරන්න இந்தியாவில் அந்த பெரிய இந்திய தேசத்தில் இருக்கிற 1000-500 ரூபாய் தாள்களை தடை செய்ய ஒரு நொடி பொழுதில் அவனால் முடியுமானால் අන්තික්‍රිස්තුස්ට බැරි වෙයිද මුළු ලෝකෙම තියෙන සල්ලි අවලංගු කරන්න? அந்த கிறிஸ்துவால் முடியாதா முழு உலகத்தில் இருக்கிற எல்லா பண முறைமைகளையும் இல்லாமல் செய்வதற்கு? හලෝ අහගන්න කතන්දරේ. ஹலோ கதையை கேளுங்கோ. ඒ අන්තික්‍රිස්තුස් ආර්ථික අන්තික්‍රිස්තුස් කියයි ஆக அந்த பொருளாதார ரீதியான அந்த கிறிஸ்து சொல்லுவான், ඔබ සියලුම දෙනාගේ යහපත සඳහා உங்கள் எல்லோருடைய நன்மைக்காக අපි ලස්සන යෝජනාවක් ඉදිරිපත් කරනවා. நாங்கள் மிக அழகான ஒரு திட்டத்தை දැන් முன்வைக்கிறோம். ඔබගේ අතේ තිබෙන රුපියල් இப்பொழுது உங்கள் கைகளில் இருக்கிற ரூபாய், ජපානයේ ඉන්න අපේ සහෝදරවරුන්ගේ අතේ තිබෙන යෙන් ஜப்பானிலே எங்கள் சகோதரருடைய கையில் இருக்கிற yen, ඇමරිකාවේ අපේ සහෝදරයන්ගේ අතේ තිබෙන ඩොලර් அமெரிக்காவில் நம் சகோதரரிடத்தில் இருக்கிறதான டாலர், ඔය සියලුම මුදල් අපි අවලංගු කරනවා. இந்த எல்லா பணத்தையும் நாம் தடை செய்கிறோம். මාසයක් ඔබට කල් දෙනවා. உங்களுக்கு ஒரு மாதம் தருகிறோம். ඒ මුදල් සේරම අපේ කාර්යාලවලට ගෙනවිත් அந்த பணத்தை எல்லாம் எங்களுடைய காரியாலயங்களுக்கு கொண்டு வந்து අපි අලුත්ෙන් ඉදිරිපත් කරන ඒ යුරෝ කියන ඒ මුදල හරික ලබා ගන්න. நாங்கள் புதிதாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற யூரோ என்கிற பணத்தை பெற்று செல்லுங்கள் என்று சொல்லுவோம். වැඩේ තියෙන්නේ මේකයි. இதுதான் பிரச்சனை. දැන් අපේ සල්ලි ටික මාරු කරන්න අපේ නුවරත් කොහරි කාර්යාලයක් ඇතිනේ මේ අතරිනු ලැබපු උන්ට මේක අපිට නෙවෙයි. இது இந்த கைவிடப்பட்ட கூட்டத்துக்கு சொல்லுகிறோம். அதாவது கண்டியிலே அவனுடைய ஒரு காரியாலயம் இருக்கும் தானே. ඒගොල්ලෝ අර රුපියල් 75000 අරගෙන යයි. அவர்கள் 75000 எடுத்துக்கொண்டு போவார்கள். ඊළ දීලා අපිට අර අලුත් යුරෝ එක දෙන්නකෝ කියලා. போய் சொல்வார்கள், இது எங்களுக்கு புதிய யூரோவை தாருங்கள். හරි මේක මේ කවුන්ටරේට මේක බාර දෙන්න. இதை இந்த கவுண்டரில் நீங்கள் கொடுங்கள். ඒකට රිසිට් එකක් අරගන්න. அதற்கு ஒரு ரிசிப்டை பெற்றுக் கொள்ளுங்கள். රිසිට් එක අරගෙන අංක 3 කවුලුවට යන්න. எடுத்துக்கொண்டு 3ஆம் இலக்க கவுண்டருக்கு செல்லுங்கள். එතන ස්ටැම්ප් එකක් ගහනවා. அந்த இடத்துல ஒரு ஸ்டாம்ப் அடிக்கப்படும். ඒ ස්ටැම්ප් එක අරගෙන මේ 7 වෙනි කවුලට එන්න මේකට හරියන මුදල් අපි ඔයගලන්ට දෙනවා. அப்படியாக அந்த ஸ்டாம்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் 7ஆம் இலக்க இந்த இடத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு இதுக்குரிய சரியான பணம் கொடுக்கும். එතකොට මෙයා කවුලු අංක 1ට ගිහිල්ලා 75000 දෙනවා. அப்ப முதலாவது இலக்க கவுண்டருக்கு போய் 75000 கொடுக்கிறார். මැෂින් එක ගණන් කරන්නේ. மெஷின்ல தானே என்ன? දැන් ලස්සන රිසිට් එකක් කම්පියුටර් එකෙන් එනවා. அவன் அழகான ஒரு ரிசிப்ட் அப்படி வரும். මේක අරගෙන
තුන්වෙනි කවුන්ටරේට යන්න. அதை எடுத்துக்கொண்டு மூன்றாம் இலக்க கவுண்டருக்கு போங்க. තුන්වෙනි කවුන්ටරේට ගිහිල්ලා දීපුවාම மூன்றாம் இலக்க கவுண்டர் ஓடி போய் அதை கொடுத்தது. මුද්දර ගන්න මෙතනින්ද? முத்திரை வாங்குவது අර இங்கேயா? ස්ටෑම්ප් ඒක මෙතනින්ද? அந்த இது ஸ்டாம்ப் இங்கதானா? ඔව් ඔව් ඔව්. ஆமா ஆமா. ගත්තම කියනවා අතටද නළලෙටද? அவங்க அதை கேட்டு கொடுத்து கேட்பாங்க கையிலா நெத்தியிலா? මොකද්ද සර්? என்ன சார்? නෑ නෑ ඔයාට මුද්දරේ දෙන්නේ අතටද නළලෙටද? உங்களோட முத்திரை உங்களுக்கு கைக்கா நெத்திக்கா? මොන මුද්දරේද? என்ன முத்திரை? නෑ අපේ මේ ජාත්‍යන්තර අපේ ලොක්කගේ මුද්දරේ ගන්න මේ ආරංචි නැද්ද? எங்களுடைய சர்வதேச தலைவனுடைய முத்திரை நீங்கள் பெற வேண்டும் தெரியாதா உங்களுக்கு? අනේ අපේ මට කවුරුත් කිව්වේ නෑනේ. ஐயோ எனக்கு யாரும் சொல்லலையே. මේ ප්‍රවෘත්තිවල කිව්ව බැලුවේ නැද්ද? அந்த செய்தியில சொன்னாங்க பார்க்கலையா? අනේ නෑ ටෙලි නාට්‍යනේ මම බලන්නේ. ஐயோ நான் டெலிநாட்டியம்ல பாப்பேன். நான் தொலைக்காட்சி நாடகம் பார்க்கிறேன். නෑ නෑ අක්කේ දැන් මෙහෙමයි අපි අලුතෙන් මුද්දරයක් දෙනවා. இல்ல அக்கா நாங்க புதிதாக ஒரு முத்திரை கொடுப்போம். අතට නැත්තම් නළලෙට දෙනවා. அது கைக்கு அல்லது நெத்திக்கு. දැන් අක්කට කොතනටද ඕනේ? அக்காக்கு எந்த இடத்துக்கு வேணும்? අනේ රිදෙයිද? வலிக்குமா? නෑ. வலிக்காது. රිදෙන්නේ அது வலிக்காது. එහෙනම් අතටම දෙන්නකෝ. அப்ப கைக்கே கொடுங்கவன். හරි. මේ කොළ පාට රිසිට් එක අරගෙන කවුළු අංක දෙකට යන්න. එතන තමයි ගහන්නේ. சிக் சிக் சிக். சரி இந்த பச்சை நிற இந்த சின்ன துண்டை எடுத்துக்கொண்டு அந்த கவுண்டருக்கு போங்க. නළලෙට ඕන කට්ටියට රතු පාට එකක් දෙනවා. ඒ කවුළු අංක 6. நீங்க நெத்திக்கு வேண்டியாக்கள் நெத்தி அடிக்க வேண்டியாக்கள் சிவப்பு துண்டை வாங்கிட்டு போங்க. அங்க நெத்திக்கு கிடைக்கும். එතන මෙයා රිසිට් එකයි කොළ පාට කෑල්ලයි අරගෙන කවුළු අංක දෙකට යනවා. அப்ப அந்த துண்டையும் பச்சை துண்டையும் வாங்கி கொண்டு கவுண்டருக்கு போகிறாங்க. එතන නර්ස් කෙනෙක් ඉන්නවා. அங்க ஒரு நர்ஸ் இருக்கிறான். එතකොට නර්ස් එක අරගෙන කියනවා அதை எடுத்துக்கொண்டு சொல்ல ඉවරයිද? முடிஞ்சுதா? ඔය ඉවරයි. முடிஞ்சது. රිදුන්නේ නෑනේ. ஐயோ வலிக்கலையே. රිදෙන්නේ නෑ. வலிக்காது. දැන් මේකට රිසිට් එක දෙන්න නෑ. ආයෙ රිසිට් ඕනේ නෑ. இனி இங்க ரிசிட் தேவையில்ல. නෑ නෑ මං ගෙනාපු රිසිට් එක. நான் கொண்டு வந்த ரிசிட். මැඩම් ආයෙ රිසිට් නෑ මැඩම්. මේකෙන් තමයි ඔක්කොම වෙන්නේ. மேடம் இப்போ ஒரு ரிசிட்டும் இல்ல இதுக்குள்ளதான் ரிசிட் கிசிட் எல்லாமே இருக்கு. මේක අරගෙන කවුළු අංක 8ට ගියාම මේක පෙන්නපුවාම இப்போ நீங்க இதை எடுத்துக்கொண்டு 8ஆம் இலக்க கவுண்டருக்கு போனா அதை காண்பித்ததும் අත පෙන්නන්න. கையை காட்டுங்க. ස්ට්‍රිං. அச்சு ஸ்ட்ரிங். ඔයා 75ක් දීලා තියෙනවා නේද? ஓ நீங்க 75,000 கொடுத்திருக்கீங்க. ඕනේ මහත්තයෝ කොහමද දන්නේ? ஐயோ ஆண்டவனே ஐயாக்கு எப்படி தெரியும்? දැන් අපි දිනුනේ. அப்போ நாங்க முன்னேற்றம் தானே. ටස් ගාලා යූරෝ ටික දෙනවා. டஸ் என்று யூரோவை கொடுப்பாங்க. දැන් ඔය ඔක්කොම බලන් ඉන්නවා අත්හරිනු ලබපු අපේ එකෙක්. இது எல்லாத்தையும் கைவிடப்பட்ட நம்மட ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான். ඌත් 25000ක් ගෙනියලා. அவனு 25,000 கொண்டு போயிருக்கிறான். දැන් මේ ඔක්කොම සුමනට වෙන එක බලලා இதெல்லாம் சுமனாக்கு நடக்கிறத பார்த்து දැන් මූ දන්නවා. இப்ப இவனுக்கு தெரியும். 6 ஆறு 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 නුවර දෙනවා කියලා පාස්ටර් ප්‍රීච් කරේ නෑනේ. ஆறு 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 கண்டியில கொடுப்பாங்கட்டு பாசல் பிரசங்கிக்கலையே. අයියෝ ஐயோ දැන් කවුලුවට ගිහලා කියනවා මුද්දරේ ගන්න නැතුව මේ ගන්න බැරිද? முத்திரை வாங்காம காசு மாத்த முடியாதா? බෑ. முடியாது. මිත්‍රනේ තේරෙනවද? අපි hina වෙනවා. அன்பானவர்களே நாம் சிரிக்கிறோம். වැඩේ මොනවද දන්නවද? வேலை என்ன தெரியுமா? තිබුණ සල්ලි ටික අවලංගුයි. இருந்த பணம் எல்லாம் செயலற்றதாகி விட்டது. අවලංගු මුදල වලංගු කරන්න නම් 6 ගන්න ඕන. செயலற்ற ஒரு பணத்தை செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டுமானால் 6 வாங்க வேண்டும். ඒක නැති එකාට அது இல்லாதவனுக்கு විකුණන්නත් බෑ ගන්නත් බෑ. බයිබලේම ආව නේද? விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது. வந்து விட்டது தானே வேதத்திலே சொன்னது. අන්න දැන් ඉන්දියාවේ 2000 නෝට්ටු දැන් දානවා එළියට. இப்போ இந்தியாவில 2000 ரூபாய் நோட்டு வெளியிலே வருகிறது. දැක්කද ඉන්දියාවට කො කරන්න පුළුවන් නම් අන්තික්‍රිස්තුස්ට ඕවා කරන්න බැරිද? இந்தியாவுக்கு செய்ய முடியுமானால் அந்த கிறிஸ்துவால் செய்ய முடியாதா? දැන් මිත්‍රනේ මම ගිය ඉරිදා ඔයගලන්ට කිව්වා. இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன் அன்பானவர்களே 16 වෙනි වගන්තියේ තිබෙන ඒ අර්මගෙදෝන් ගැන මම ඔයගලන්ට කියලා දෙනවා කියලා. 16ஆம் வசனத்தில் இருக்கிற அர்மகதோன் என்பதை விளக்கப்படுத்துவேன் என்று சொன்னேன். දැන් මේ දේවල් සියරම සිදු වෙනවා අර අවුරුදු 3මාර ඉවර වෙනකොට නේද? இவைகள் எல்லாம் இந்த இரண்டாவது 3.5 ஆண்டுகள் පළවෙනි අවුරුදු 3මාර ඉවර වෙනකොට තමයි ඔය මුදල් ක්‍රම අන්තික්‍රිස්තුස් ඔය ඔක්කොම එන්නේ. முதல் 3.5 ஆண்டுகள் நிறைவேறுகிற பொழுதுதான்
அதற்குள்ளேதான் இந்த எல்லா அந்த கிறிஸ்துவனுடைய சம்பவங்களும் நடக்கும். එතකොට දෙවෙනි අවුරුදු 3මාර හොඳට තියෙයි නේද? அப்போ இரண்டாவது 3 ஆண்டுகள் நன்றாக இருக்குமா? හැබැයි අවසානයේදී ஆனால் கடைசியிலே දෙවියන් වහන්සේගේ උදහස් වැగిරෙන්න ගන්නකොට தேவனோடு உக்கிர கோபம் ஊற்றப்படுகிற பொழுது මතකද වන ஞாபகம் இருக்கிறதா? கொடிய புண். එතකොට යනවා ස්පිතාල වලට යනවා. அப்பொழுது வைத்தியசாலைக்கு போவார்கள். ඒවට බෙහෙත් නැහැ. அதற்கு மருந்து இல்லை. මේ මොහොත ලේ වෙනවා මතකද? ஞாபகம் இருக்கிறதா? கடல் இரத்தமாக மாறுகிறது. මිරිදිය පානීය ජලය සියල්ල ලේ වෙනවා මතකද? குடிக்கின்ற எல்லா ஊற்று தண்ணீர்கள் எல்லா தண்ணீருமே இரத்தமாய் மாறுகிறது. බොණ්ඩ වතුර නැහැ. குடிக்க தண்ணி இல்லை. එතකොට මේගොල්ලෝ දේශපාලඥයන්ගෙන් ඉල්ලනවා කො අපිට වතුර. அப்பொழுது இவர்கள் அரசியல்வாதிகளிடத்தில் கேட்பார்கள், எங்க எங்களுக்கு தண்ணீர் தண்ணீர். එතකොට මේගොල්ලෝ ජාත්‍යන්තර මූලස්ථානෙන් ඉල්ලනවා අපිට වතුර දෙන්න. ජපානයට වතුර ඕනේ, චීනයට වතුර ඕනේ, ඉන්දියාවට වතුර ඕනේ, ලංකාවට වතුර ඕනේ. அப்பொழுது இவர்கள் என்ன செய்வார்கள்? சர்வதேச தங்களுடைய தலைமைத்துவத்துக்கு அறிவிப்பாரு, இந்தியாவுக்கு தண்ணீர் வேண்டும், ஜப்பானுக்கு தண்ணீர் வேண்டும், இந்த நாட்டுக்கு தண்ணீர் வேண்டும் என்று. මිත්‍රෝනි හොඳට අහගන්න. அன்பானவர்களை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். පළවෙනි වසංගත 6 තුල முதல் 6 வாதைகளும் එතකොට ඒ ඇති වෙන තුවාල அங்கே வருகிற காயங்கள், වේදනා, வேதனை, රෝග, நோய்கள், අසෞඛ්‍යමය තත්ත්වයන්, அசௌகரியமான சூழ்நிலை, පානීය ජල හිඟකම, குடிக்கின்ற தண்ணீர் இல்லாமட் போதல், ආහාර හිඟකම, உண்பதற்கு உணவில்லை. මේ සියල්ල සඳහා මේ සියලු රට නායකයන් තමන්ගේ අර විශාල නායකයන් අන්තික්‍රිස්තුස්ගෙන් පිහිට පතනවා. இவைகளுக்காக அந்தந்த தேசத்தின் தலைவர்கள் அவர்களுடைய பிரதான தலைவனாக அந்த கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் பதிலை கேட்பார்கள். අන්තික්‍රිස්තුස්ටම බැරි වෙනවා මේ දේවල් කරන්න. அந்த கிறிஸ்துவாலே முடியாமற் போகும் இவற்றை பூர்த்தி செய்ய. තව දෙයක් බලමු ඕගොල්ලන්ගේ මොලේ කොහොමද කියලා. பாப்போம் இன்னொரு விஷயத்தை, உங்களுடைய மூளை எப்படி ඒ இருக்குது? කියන්නේ ගිය ඉරිදා මෙතන හිටපු අයගෙන් මං අහන්නේ. சென்ற வாரம் இங்க இருந்தவரிடத்திலே கேட்கிறேன். හිටපු ගමන් මෙහි වෙන රටවල් වල ඉන්න මිනිස්සුන්ට අන්තික්‍රිස්තුස් සමග සම්බන්ධ වෙන්න බැරි වෙනවා. කෝල් කරන්න බෑ, අන්තර්ජාලයෙන් යන්න බෑ, මොන විදියකින්වත් සම්බන්ධ වෙන්න බැරි වෙනවා. ඇයි? இருந்த சடதியாகவே இங்க இருக்கிற எந்த தேசத்தில் இருக்கிற எவராலும் அந்த கிறிஸ்துவோடு அங்கே இன்டர்நெட் மூலமாக, தொலைபேசி மூலமாக, இமெயில் மூலமாக, எந்த ஊடகத்தின் மூலமாகவே தொடர்பு கொள்ள முடியாமற் போகும். ஏன்? බලමු ඕගොල්ලන්ගේ මොලේ. உங்களோட மூளை. yes yes නේ ඕගොල්ලන්ටම ඕගොල්ලෝ හොඳ අපරහනාදයක් දී ගන්න. உங்களுக்கு நீங்க கையை தட்டி கொள்ளுங்க. මුර්ගයාගේ මූලස්ථානය අඳුරු වෙනවා. அந்த மிருகத்தினுடைய தலைமை பீடம் இருளடையும். විදුලි බල නැති වෙනවා. மின்சாரம் இல்லாமற் போய்விடும். ඒ නිසා වෙන කාටවත් බැරි වෙනවා ඒගොල්ලෝ එක්ක සම්බන්ධ වෙන්න. ஆகவே அவர்களோடு தொடர்பு கொள்ள யாராலும் முடியாது. මතකද මං ගිය ඉරිදා කියලා දුන්නා. சென்ற வாரம் இதை சொல்லிக் கொடுத்தேன். බැලුවා ஞாபகம் නේද? power failure, total power failure. විදුලි බලය නැහැ. மின்சாரம் செயலிழந்து விடும், முழுமையாய் செயலிழந்து விடும். එතකොට තමයි ලෝකේ ඉන්න රට නායකයන්ට තේරෙන්නේ අන්තික්‍රිස්තුස් අපිට දුන්නගේම කියලා. அப்பொழுதுதான் உலகத்தின் தலைவர்களுக்கு ஞானம் பிறக்கும், அந்த கிறிஸ்து எங்களுக்கு கேமை கொடுத்து விட்டான் என்று. එතකොට මේ චීනේ, ජපානයේ, ඉන්දියාවේ, පාකිස්තානයේ, ලංකාවේ, ෆිලිපීන්, කොරියා හැම රට නායකයෙක්ම ලොකු විශාල හමුදා රැස් කරගෙන අපි ගෙන් අන්තික්‍රිස්තුස්ට ගහමු කියලා උන් යනවා. ஆகவே இலங்கை, இந்தியா, ஜப்பான், சீனா, கொரியா, நெதர்லாந்து எல்லா நாடுகளும் தலைவர்களும் சேர்ந்து அந்த கிறிஸ்துவை போய் நாம் அழிப்போம் என்று சொல்லி யுத்தத்திற்கு போவார்கள். ඒ අය බාබිලෝනයට යන්න පුළුවන් විදිහට அவர்கள் பாபிலோனுக்கு போகக்கூடியதாக යුෆ්‍රටිස් ගංගාව වේලෙනවා කියලා අපි ගිය ඉරිදා බැලුවා. මතකද දැන්? யூப்ரதீஸ் நதியானது வற்றி போகும் என்று சொல்லி சென்ற வாரம் பார்த்தோம். ඒගොල්ලෝ ගිහිල්ලා ගහන්න හදනකොට அவர்கள் போய் அவனை தாக்கும் முன்னதாக අන්තික්‍රිස්තුස් ඒගොල්ලන්ට කතා කරලා කියනවා, அந்த கிறிஸ்து அவர்களை கதைத்து சொல்லுவான், මිත්‍රවරුනි, அன்பானவர்களே, මේ වගේ මුළු ලෝකෙම කලඹපු එවුන් කවුද දන්නවද? இந்த உலகத்தை இப்படியாக கலகப்படுத்தினவர்கள் யார் தெரியுமா? මෙච්චර ලස්සනට අවුරුදු 7ක් අපි ඕගොල්ලන්ව පාලනය කරා. இவ்வளவு 7 வருடங்களாய் மிக அழகாய் உங்களை ஆட்சி செய்தோம்.
පසුගිය අවුරුදු 3මාර තිස්සේ අපි ඕගොල්ලන්ට ලස්සන පාලනයක් යහ පාලනයක් ලබා දුන්නා. உங்களுக்கு கடந்த 3.5 ஆண்டுகளாக விசேஷமாக ஒரு நல்லாட்சியை நாம் கொண்டு வந்து கொடுத்தோம். ඕගොල්ලන්ට වන ඇති වුණේ අපි දීපු කෑම නිසා නෙවෙයි. உங்களுக்கு கொடிய புண் வந்தது நாங்கள் கொடுத்த உணவிலே அல்ல. වතුර ලේ උනේ අපි නිසා නෙවෙයි. தண்ணீர் இரத்தமாகியது எங்கள் நிமித்தம் அல்ல. මේ ඔක්කොටම හේතු කවුද දන්නවද? இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? අවුරුදු 7කට කලින් 7 வருடங்களுக்கு முன்பு අර මෝඩයෝ වර්ගයක් හිටියා මතකද මේ ලෝකේ ක්‍රිස්තියානි කියනේ උන්. உலகத்திலே ஒரு முட்டாள் கூட்டமாகிய கிறிஸ்தவன் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. උන්ව පැහැරගෙන ගියා නේද පිටසක් ජීවීන්. அவர்களை எல்லாம் கடத்தி கொண்டு போனார்கள் எல்லாம் வேற்றுக்கிரகவாசிகள். උන් තමයි අපේ ලෝකේ අල්ලගන්න මේ ගේම දෙන්නේ. அவர்கள் தான் எங்களுடைய எல்லோரையும் பிடிப்பதற்காக இந்த கேமை கொடுக்கிறார்கள். මිත්‍රවරුනි සභාව ඔසවා ගන්න ලැබුවායින් පස්සේනේ අවුරුදු 7. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது அல்லவா 7 வருடங்களுக்கு முன்பு. ඒකට පස්සේනේ මේ අවුරුදු 7. அதன் பின்பல்லவா இந்த 7 ஆண்டுகள். ඒක මතක් කරනවා අන්තික්‍රිස්තුස්. அதை ஞாபகப்படுத்துவான் அந்தி கிறிஸ்து. මතකද මුළු ලෝකෙම ඉන්න අර මෝඩ කිතුණුවන්ව උස්සගෙන ගියා පිටසක් ජීවීන්. அதாவது முழு உலகத்தில் இருந்த கிறிஸ்தவர்களாகிய அந்த முட்டாள்களை வேற்றுக்கிரகவாசிகள் கொண்டு போய் விட்டார்கள் அல்லவா. උන් තමා මේ දේ කරන්නේ. அவர்கள் தான் இந்த எல்லா வாதைகளையும் செய்கிறவர்கள். ඒ නිසා ඔයගොල්ලෝ හමුදා ටික ගෙනාවේ මට ගහන්නනේ. ஆவே ராணுவத்தை கொண்டு வந்தது என்னை தாக்குவதற்கல்லவா. මට ගහලා වැඩක් නැහැ. என்னை அடித்து பிரயோஜனம் இல்லை. මගේ හමුදාව ඕගොල්ලන්ටයි ඕගොල්ලන්ගේ හමුදාව මටයි ගහලා අපි දෙගොල්ල විනාශ වෙන්න ඕනේ. உங்களுடைய ராணுவம் எங்களை அடித்தும் எங்களுடைய ராணுவம் உங்களை அடித்தும் எந்த மாற்றமும் வராது. අපි එකතු වෙලා நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து පිටසක් ජීවීන්ට ගහමු. இந்த வேற்றுக்கிரகவாசிகளை அடிப்போம். එන්න ඕගොල්ලන්ගේ හමුදා අරගෙන உங்களுடைய ராணுவத்தை கொண்டு வாருங்கள். මේ හමුදා සේරම රොක් කරන්න පුළුවන් රැස් කරන්න පුළුවන් ස්ථානයට අපි යමු. இந்த ராணுவத்தை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஓர் இடத்திற்கு நாம் கூடி வருவோம். ලෝකෙ මැදට යන්. உலகத்தின் மத்திய இடத்திற்கு போவோம். ලෝකෙ මැද කොහෙද තියෙන්නේ? உலகத்தினுடைய நடு அல்லது மத்திய இடம் எங்கே இருக்கிறது? ඊශ්‍රායල්. இஸ்ரவேல். ඊශ්‍රායල් වල මෙච්චර ලොකු හමුදාවක් තියන්න පුළුවන් එකම තැනයි තියෙන්නේ. இஸ்ரவேலிலே இவ்வளவு பெரிய ராணுவத்தை வைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தான் உண்டு. මෙගිඩෝ. மெகிடோ. වරෙන් අපිත් යන් උඹලත් වරෙන් මෙගිඩෝවට යමු. ஆகவே வாருங்கள் நாங்களும் போறோம் மெகிடோ, நீங்களும் வாருங்கள் மெகிடோவுக்கு. හර් කියලා හෙබ්‍රේව භාෂාවේ කියන්නේ ஹர் என்று சொல்லி எபிரேய மொழியிலே சொல்லுவது උස තැනක්. அதாவது உயரமான இடம். ඒක භෞතිකව උස වෙන්නත් පුළුවන්. அது அங்கே பௌதிக ரீதியில உயர்வான இடமாகவும் இருக்கலாம். බලයෙන් උසස් වෙන්නත් පුළුවන්. அது வல்லமையில உயர்ந்தவர்கள் என்று சொல்கிற அர்த்தமும் கொண்டு வரலாம். අපි යන් මෙගිඩෝ වලට. நாம் போவோம் மெகிடோவுக்கு. එතන ගිහිල්ලා අපේ උසස්කම පෙන්නලා அந்த இடத்துல போய் எங்களுடைய மேன்மையை நாம் காண்பித்து එතන හර් මෙගිඩෝ ඉඳන් පිටසක් ජීවින්ට ගහමු. ஆகவே நாம் ஹர் மெகிடோவில் இருந்து வேற்றுக்கிரகவாசிகளை தாக்குவோம் என்று சொன்னார். හර් මෙගිඩෝ කියන එක තමයි අර්මගෙදෝන්. ஹர் மெகிடோ என்பதுதான் அர்மெகதோன். මූ ඇවිල්ලා සේරම රැස් කර ගන්නවා එතන. அவன் வந்து எல்லாவற்றையும் அந்த இடத்துல ஒன்று சேர்த்து இணைப்பான். පිටසක් ජීවින්ට ගහන්න. அதாவது வேற்றுக்கிரகவாசிகளை தாக்குவதற்கென்று. හැබැයි මේ සියල්ල කරන්නේ කවුද? இவை யாவற்றையும் செய்வது யார்? ජීවමාන දෙවියන් වහන්සේ. ஜீவனுள்ள தேவன். පිටසක් ජීවින්ට මුන් බනිනවා නේද? இவர்கள் இந்த வேற்றுக்கிரகவாசிகளை ஏசுகிறார்கள் தானே. එතකොට ඇත්තට උන් දන්නේ නැතුව කාටද ඔය බනින්නේ? அப்படியானால் இவர்கள் தெரியாமல் யாரை ஏசுகின்றார்கள்? දෙවියන් වහන්සේ. தேவனையே. ඔන්න 16 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ඔහු හෙබ්‍රේව භාෂාවෙන් හර්මගෙදොන් කියන ස්ථානයට ඔවුන් රැස් කළෝය. எபிரேய பாஷையிலே அர்மெகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்த்தான். 17 වෙනි පදය. 17வது வசனம். සත්වෙනියාද තමාගේ පාත්‍රය ආකාශයේ වැගිරෙව්වෝය. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினார். අර්මගෙදොන් වලට මේ හමුදා සේරම රැස් වුණායින් පස්සේ තමයි அர்மகதோனுக்கு இந்த ராணுவம் எல்லாம் கூட்டிச் சேர்க்கப்பட்ட பின்பு 7 වෙනි දේවදූතයා දෙවියන් වහන්සේගේ අවසාන උදහස වන 7 වෙනි පාත්‍රය වගුරන්නේ. 7ஆம் தூதன் தேவனுடைய கடைசி கோபாக்கினையின் பாத்திரமாகிய 7வது கலசத்தை ஊற்றுகிறான். එතකොට அப்பொழுது දෙවියන් වහන්සේ පටන් ගන්නවා தேவன் ஆரம்பிக்கின்றார் අන්තික්‍රිස්තුස්ට ගහන්න.
அந்தி கிறிஸ்துவை அடிப்பதற்கு. එකවරට ගහන්නේ. ஒரேடியாக அடிப்பதில்லை. ටික 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 හැබැයි හැමදාම ගහලා 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 ඉවර කරනවා. கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் நாளும் நாளாக அடித்து முடிப்பார். මේ ගහලා ඉවර කරන ඔය අවසාන දේ இதை அடித்து முடிக்கின்ற கடைசி ඔය 17 වෙනි පදේ ඉඳලා 17ஆம் வசனத்திலிருந்து 19 වෙනි පරිච්ඡේදය වෙනකන් දුවනවා. 19ஆம் அதிகாரம் வரையிலே அது நீண்டு செல்கிறது. අන්තිම ගැහිල්ල. கடைசி அடி. ආන්ති ක්‍රිස්තුස්ට ගැහිල්ල. அந்தி கிறிஸ்துவுக்குரிய அடி. සාතාන්ට ගහන ගැහිල්ල. சாத்தானுக்கு போடுகிற அடி. නියම ගැහිල්ලක් තියෙනවා. நல்ல சரியான ஒரு அடி ஒன்று இருக்கிறது. එළිදරව් පොතම පරිච්ඡේද 22යි. வெளிப்படுத்திலே 22 அதிகாரம் தான். ඒකේ මේ බාබිලෝනයට ගහන ගැහිල්ල විතරක් 16 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි වගන්තයේ සිට 19 අවසාන වෙනකම් තියෙනවා නම් அதாவது இந்த பாபிலோனுக்கு அடிக்கின்ற அடி 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரையிலே அந்த அடி மாத்திரம் இருக்குமே. ஆனால் දෙවියන්වහන්සේ මොන තරම් හැපි එකේ ඔකට ගහනවා ඇතිද? தேவன் எவ்வளவு குத்துகள கொண்டாட்டத்தோடு போட்டு சாத்து சாத்து என்று சாத்துவார் என்று දැන් ඒවා பாருங்கள். කතා කරන්න වෙලා නැහැ. அதை கொண்டு இப்பொழுது பேசுவதற்கு நேரம் போதாது. ලබන ඉරිදා මන් නැහනේ. ඊළඟ ඉරිදා 4 වෙනිදා දෙන්නම්. வருகிற வாரம் நாளிலே 4ஆம் தேதி நான் சொல்லுகிறேன். හැබැයි පළවෙනි ෂොට් එක විතරක් බලමුද? முதலாவது அடியை மாத்திரம் பார்க்கலாமா? 17 වෙනි පදය 7 වෙනි අද තමාගේ පාත්‍රය ආකාශයේ වැగిරුවේය. එවිට නියම වුණේ අයි කියන මහත් හඬක් දේව මාලිගාව තුලින් සිංහාසනයෙන් නික්මුණේය. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. දන්නවද දෙපාරයි මේ සද්දය ඇහෙන්නේ. இரண்டு முறைதான் இந்த சத்தம் கேட்கும். ඒක අවස්ථාවක් යේසුස් වහන්සේ කුරුසියේ ඉඳලා කිව්වා ඉවරයි කියලා. இயேசு கிறிஸ்து ஒரு முறை சிலுவையிலே இருந்து சொன்னார் முடிந்தது. මම ඇවිල්ලා මිනිස්සයාට මග සලස්සන ඒ ගැලවීමේ සිද්ධිය දැන් ඉවරයි කියලා කිව්වා. நான் வந்து மனிதனுக்குரிய ரட்சிப்பின் செயலை செய்து முடித்து விட்டேன் என்று சொன்னார். දැන් ඇහෙනවා ස්වර්ගයේ ඉවරයි කියලා තව සද්දයක්. மீண்டுமாய் பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் பிறக்கிறது. தமிழ் ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது. அதாவது முடிந்தது என்ற அர்த்தத்துடைய சத்தம். මොකද්ද ඉවර උනේ? என்ன முடிந்தது? තැනෙන් යකා ඉවරයි. முதலாவது பிசாசு முடிந்தது. බාබිලෝන් ඉවරයි. பாபிலோன் முடிந்தது. රූප වන්දනාකාරයෝ ඉවරයි. சிலை வணக்கத்தார் முடிந்தார்கள். කිතුණු විරෝධී අය ඉවරයි. கிறிஸ்தவ எதிரிகள் முடிந்தது. ඊශ්‍රායල් විරෝධී අය ඉවරයි. இஸ்ரவேல் எதிரிகள் முடிந்தது. ඔන්න 18 වෙනි පදය. 18ஆம் வசனம். විදුලිද ශබ්දද ගර්ජනාද විය. මහත් භූමිකම්පාවක්ද විය. පොළොවේ මනුෂ්‍යයන් සිටී දා පටන් ඒ පමණ බලවත් වූ මහත් වූ භූමිකම්පාවක් වුණේ නැත. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. කොහෙදෝ ඉන්දෝනේෂියාවේ භූමිකම්පාවක් ආවා. எங்கேயோ இந்தோனேசியாவில் ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. ඒකෙන් ඇති වුණු විශාල මුහුදු රළ அதிலே உண்டான அந்த பேரலைகள் සුනාමිය හැටියට ලංකාවට ඇවිල්ලා ලංකාවේ අය 40,000ක් මැරුවා. அது சுனாமியாக வந்து எங்கேயோ இருக்கிற இலங்கைக்கு வந்து இலங்கையில 40,000 பேர் மடிந்து போனார்கள். මේ දවස් දක්වා පැමිණ නැති විශාල භූමිකම්පාවක් එන්න යනවා. இதுவரையிலே வராது மாபெரும் பூமி அதிர்ச்சி உண்டாக போகிறது. වාව් බලන්න 19. பாப்போம். ඒ 19. ඒ මහත් නුවරද තුන් කොටසකට බෙදන ලද්දේය. ජාතීන්ගේ නුවරවල් වැටුණේය. දෙවියන් වහන්සේගේ උදහසේ සැරකම නැමැති මුද්‍රික පානය කුසලාන මහත් බබිලෝනියට දෙන පිණිස ඈ දෙවියන් වහන්සේ ඉදිරියේහි සිහි කරනු ලැබුවාය. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய
மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. බබිලෝනය කියන්නේ යක්ෂයාගේ අගනුවරනේ. பபிலோன் என்பது பிசாசினுடைய தலைநகரம் அல்லவா? බබිලෝනයනේ ආර්ථික බබිලෝනය, දේශපාලන බබිලෝනය, ආගමික බබිලෝනය කියලා මිනිස්සුන්ව රවට්ටන්නේ. பபிலோன் என்று சொல்லுகிற பொழுது அங்கே மத ரீதியான பாபிலோன், பொருளாதார ரீதியான பாபிலோன், அதே போல அங்கே அரசியல் ரீதியான பாபிலோன் என்று சொல்லப்படுகிறது. ඒවට දෙන්න යනවා ගේම. ஆகவே அந்த மூன்றுக்கும் அடி விழப் போகிறது. දැන් මම ලබන ඉරිදා නෑ. வருகிற வாரம் நான் பாஸ்டர் இல்லை. ආයෙ මම කතා කරන්නේ 4 වෙනිදා නේද? மீண்டும் போதர் உங்களோடு பேசுவது 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. අදයි ඒ 4 දෙසැම්බර් 4 වෙනිදායි අතර. இன்றைக்கும் டிசம்பர் 4ஆம் தேதிக்கும் இடையில் ආපහු සැරයක් මෙහෙන් DVD එක හරි අරගෙන ගිහිල්ලා මගේ බාබිලෝන් දේශනාව බලලා එන්න. எப்படி ஆகிலும் இங்க இருக்கிற டிவிடியை வாங்கி போயாவது பாபிலோன் என்கிற போதகருடைய அந்த விளக்கத்தை படிப்பினையை பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். මේ වැඩසටහන බලන අය ඕගොල්ලෝ මේ ඊළඟ 35 වෙනි කොටස අහන්න කලින් නැවත වාරයක් මගේ බාබිලෝන් දේශනාව බලලා ඉන්න. හොඳේ? ஊடகத்தின் மூலமாக இதை பார்க்கிற நீங்கள் மீண்டும் ஒரு முறை பாபிலோன் என்கிற என்னுடைய பிரசங்கத்தை மீண்டுமாக நீங்கள் பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். එතකොට නියමට තියෙයි. அப்பொழுது மிக தெளிவாக இருக்கும். ඕකේ සියලු ද්වීපය පලා ගියෝය. කඳුද නොපෙනී ගියේය. අහසෙන් මහත් ගල් වර්ෂාවක්ද මනුෂ්‍යයන් පිටට වැස්සේය. එයි එක ගල ටැලන්තයක් පමණ බරය. මනුෂ්‍ය ගල් වර්ෂාවේ පීඩාව නිසා දෙවියන් වහන්සේට අපහාස කළෝය. මක් නිසාද එහි පීඩාව ඊතා මහත්ය. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது. 7 වෙනි පාත්‍රයේ විනිශ්චය ඔච්චරම නෙවෙයි, තව තියෙනවා. 7ஆம் கலசத்தினுடைய வாதை இதோடு முடியவில்லை, இன்னும் இருக்கிறது. මේක ස්ටාර්ටර් එක විතරයි. අර இது ஆரம்பம் மாத்திரமே. අර කෑමට කලින් ජිල්පියක් දෙන්නේ මේක කාලා ඉන්න මහා මේ මේන් කෑම එනකන් කියලා. அதாவது சாப்பாட்டுக்கு முன் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பிரதான ஆகாரம் வரும் வரையில் இதை சாப்பிடுங்கள். නියම ෂොට් එක වදින්න කලින් මේක පෙරවදනක් විතරයි. භූමිකම්පාවයි ගල් වර්ෂාවයි. சரியான அடி விழ முதல்ல சும்மா ஒரு சின்ன அடி, கல்மலையும் இந்த பூமி அதிர்ச்சியும். මෙහෙම අත ගාලා ගහනවානේ. இப்ப கையால தடவி சாத்துறது ஒரு சாத்து இருக்கல. දෙවනස් බාබිලෝන්ට දෙන්න යන්නේ අත ගහලා දෙන්න යනවා ෂොට් එක. இப்படிதான் பாபிலோன் குலம் கண்ணத்தை தடவி சட்டாரண்டு விடும். අත ගාන ටික තමයි අපි කියුවේ දැන්. இந்த தடவுறது இருக்கல்ல, இந்த தடவுறதை தான் இப்ப வாசித்தோம். අත ගාන එකම මෙහෙමனா. தடவுறதே இப்படி என்றா ගාන එක කොහොම තියේවිද? அடிக்கிறதே எப்படி இருக்கவோ தெரியாது. 4 වෙනිදා බලමු. 4ஆம் தேதி பார்ப்போம். නැගිට සිට යාත්‍රා කරලා ඉවර කරමු. எழுந்திருந்து ஜெபிப்போமாக.